பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சேலம் மேற்கு மாவட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வரும் திரு அருள் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கண்ணியத்திற்கும் நற்பெயருக்கும் களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் தொடர்ந்து அவருடைய செயல்பாடு அமைந்த காரணத்தினால் அவர் மீது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கட்சி விதியின்படி ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்வதற்கான சூழலில் அவருடைய செயல் குறித்து அதற்காக அவர் வருத்தம் தெரிவித்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறித்து கூறிய கருத்துக்களுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒரு அறிவுறுத்தல் அவருக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அதையும் மீறி அவர் தொடர்ந்து தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளாமல் மிகவும் அவதூறாக பேசி வந்தார். அதன் காரணமாக திரு அருள் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழுவினுடைய முடிவின்படி அவர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்பட அனைத்து நிலைகளிலிருந்தும் அவர் விடுவிக்கப்பட்டார், நீக்கப்பட்டார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற கொறடாவாக சேலம் மேற்கு எம்எல்ஏ அருளாகிய நானே தொடர்வேன் என்பதற்காக மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் நிறுவனரும் தலைவருமான மருத்துவர் ஐயா அவர்கள் வழங்கிய கடிதத்தை சட்டப்பேரவை முதன்மை செயலாளரிடத்திலும் சபாநாயகருடைய தனிச் செயலாளரிடத்திலும் கொடுத்து விட்டு வந்திருக்கேன். அது முன்னாடி இருந்து நான் இருக்கிறேன். இப்ப புதுசா கொடுத்துருக்காங்க. அது அது என்னோட ஐயா தான். ஆமா, ஐயாவா தலைவர் ஜிகேமணி, தலைவர் ஜிகேமணி தெரியல, சரியா தெரியல. கட்சியினுடைய தலைவரே இன்னைக்கு மருத்துவர் ஐயா தான். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரே மருத்துவர் ஐயா தான். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுவனராக இவ்வளவு நாள் இருந்தவர். 46 ஆண்டு காலமாக இந்த கட்சியை துவங்கி எவனா ஊமை ஜனங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் தான் பாட்டாளி மக்களுடைய தலைவர். என்னுடைய அண்ணன் அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் செயல் தலைவராக மருத்துவர் ஐயா அவர் அறிவித்திருக்கிறார். என்னை நீக்குவதற்கான அதிகாரம் மருத்துவர் ஐயா அவர்கள்.